என் குருநாதர் எழுச்சி சித்தர் பாலகுமார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். பையன்கிட்ட நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பையன்கிட்ட அடுத்த கேள்வி உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க பையன் அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாகும். ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. ஏன்னா நம்மை விசாரிப்பவர்களை விட நம் அம்மாவை நம்ம பெத்தவளை விசாரிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம், ஒரு மன நிறைவு அந்த பையனுக்கு அல்லது அந்த மகனுக்கு அல்லது மகளுக்கு வந்துடும். இப்படித்தான் ஆடி மாதத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆடி மாசத்துல நாம முருகப்பெருமானை வழிபட்டாலும் சரி அல்லது அவங்க அண்ணன் கணபதியை வழிபட்டாலும் சரி அவங்க சந்தோஷமாயிடுவாங்களாம். ஏன்னா இதற்கெல்லாம் காரணகர்த்தா என்னை பெற்ற அப்பாவும் அம்மையும் தானே, தாயுமாகி தந்தையுமாகி நிற்கின்ற அந்த சிவனும் உமையவளும் தானே காரணம். என்ன இப்ப எனக்கு ஒரு பெருமை கிடைக்குதுன்னா அதுக்கு எங்க அப்பா காரணம். இப்ப நான் சமீபத்துல காரைக்குடியில கோட்டையூர்ல எங்க மாமாவோட தாய் மாமாவோட பொண்ணு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். போனாக்க நிறைய இடத்துல நிறைய பேர் அப்பா மணி பேருனா அப்படின்னு கேட்டாங்க. ராமகிருஷ்ணனோட அக்கா பையனா அப்படின்னு கேட்டாங்க. ருக்குவோட பிள்ளைய நீனு என்ன இவ்வளவு தாடி இடியெல்லாம் முளைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணத்தை தடவி கொடுத்து நிறைய பேர் ஆசீர்வாதம் பண்ணாங்க, பேசுனாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய தாத்தா அப்பாமணி ஐயர், என்னுடைய அப்பா வெங்கட்ராம ஐயர். ஐயர்ன்றத நான் இந்த இடத்துல தப்பா சொல்றதா நினைக்க வேணாம். அப்பாமணி ஐயர்னே சொல்லி பழக்கமாயிடுச்சு. ஆனா வெங்கட்ராமன் சொல்லி பழக்கமாயிடுச்சு. வெங்கட்ராம ஐயர் அப்படின்னு தான் சொல்லாரையான்னு எங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அப்பாமணி ஐயர்னு சொல்லி காரைக்குடி கோட்டையூர்ல அவ்வளவு பிரபலம். எங்க தாய் மாமா 6 மணி வீட்டுக்கும் நடந்து சென்றவர், வருஷம் போயிட்டு இருக்கிறவர். அதே போல சபரிமலைக்கு யாத்திரை போறவர், பழனிக்கு பாத யாத்திரை மட்டும் இல்லாம 35-36 வருஷமா பழனி பாத யாத்திரை மட்டும் இல்லாம காவடி எடுத்து கொண்டு செல்வார். அது காசிக்கு யாத்திரை போயிருக்கார், ராமேஸ்வரத்துக்கு யாத்திரை போயிருக்கார், வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு யாத்திரை போயிருக்கார், திருச்சி சமயபுரத்துக்கு காரைக்குடியிலிருந்து பாத யாத்திரையா வந்திருக்கார், திருவிடைக்கிழி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையா வருஷம் போயிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட உன்னதமான ஆத்மாதான் என்னுடைய தாய் மாமா ராமையா என்கிற ராமகிருஷ்ணன். அந்த ஊருக்கு நான் போயிருந்தப்ப அப்படி கிடைச்சதுல மரியாதை, சந்தோஷம், ஒரு நிறைவு, மனசே கூலாயிடுச்சு அப்படியே. அதற்கு காரணம் என்னுடைய தாத்தா, அதற்கு காரணம் என்னுடைய அம்மா ருக்மணி, அதற்கு காரணம் என்னுடைய அப்பா வெங்கட்ராமன், அதற்கு காரணம் எனக்கு உயிராக இருக்கிற நான் மிக மிக நேசிக்கிற என்னுடைய தாய் மாமா ராமையா மாமா. இது அத்தனையும் சேர்ந்து எனக்குள்ளார ஒரு சந்தோஷம் வந்தது. எப்படியோ அதே போல ஆடி மாசத்துல, அம்மனுக்கு உகந்த ஆடி மாசத்துல, பராசக்திக்கு உகந்த ஆடி மாசத்துல நீங்க பிள்ளையாரை போய் வழிபட்டால் மற்ற மாசங்கள்ல எப்படியோ ஆனா பிள்ளையார் ரொம்ப சந்தோஷமாயிடுவார். அடடா எங்க அம்மா தான் காரணம் இதுக்கெல்லாம். நான் எங்க அம்மாட்ட சொல்றேன், உனக்கு நல்லபடியான அருள் கிடைக்கும், ஆசி கிடைக்கும், உங்க குடும்ப க்ஷேமமா இருக்கும் அப்படின்னு பிள்ளையார் ஆசீர்வாதம் பண்ணி அருள் வரும். முருகப்பெருமாட்ட போய் நின்ட்டாக்க அப்படியா எனக்கா இந்த செவ்வரளி மாலை எனக்கா போடுற, இந்த சிகப்பு கலர் ரோஜாப்பூ மாலை எனக்கா நீ சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணிருக்க, எனக்கா நீ எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் பண்ணிருக்க. இதுக்கு எல்லாம் காரணம் எங்க அம்மை அப்பன் தான். என்னுடைய அப்பன் சிவனும் அம்மை பார்வதியும் தான் காரணம். கண்டிப்பா எங்க அப்பாவும் அம்மாவும் உங்களுடைய தலைமுறையவே காப்பாற்றுவாங்க அப்படின்னு முருகன் அகம் மகிழ்ந்து போயிடுவாராம். பிள்ளையார் உருகி போயிடுவாராம். பிள்ளையாருக்கு கொஞ்சோண்டு வைக்கிற அருகம்புள்ளிலேயே சந்தோஷமாவார். அதுல இதுவும் இந்த ஆடி மாசம்ங்கிறது அம்மாவுக்கான மாசம், அம்பிகைக்குரிய மாசம், சக்திக்குரிய மாசம், தேவிக்குரிய மாசம், அம்மனுக்குரிய மாசம், மாரியம்மனுக்குரிய மாசம். மாரியம்மன், இசக்கியம்மன், பிடாரியம்மன், கிடாரியம்மன், எல்லா அம்மனுக்கும் உரிய மாசம். எல்லா சக்தியும் வியாபித்திருக்கிற, எல்லா சக்தியும் பவரோட திகழ்கிற ஒரு அற்புதமான இயற்கை அமைத்து கொடுத்திருக்கிற மாதம் தான் இந்த ஆடி மாதம். அதனால இந்த ஆடி மாதத்துல நாம முருக வழிபாடு செய்வது நமக்கு எண்ணற்ற பலன்களை தரும். முருகப்பெருமான் மட்டும் இல்ல, அவங்க அம்மாவும் அப்பாவும் சிவனும் பார்வதியுமே அருள் புரிவார். ரிஷபாரூடர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது என்ன, தன்னுடைய வாகனமான ரிஷபத்துல சிவபெருமான் தன்னுடைய ஒய்ஃப் பார்வதி தேவியோட காட்சி தரது. அப்படியான ரிஷபத்தை கொண்டவர் ரிஷப ஆரூடராக பார்வதி தேவியோட இருந்து நமக்கு அருட்கடாட்சம் செய்வாராம். எதனால? ஆடி மாசத்துல மைந்தர்களான பிள்ளையாரையும் முருகப்பெருமானையும் சேவித்தால், தரிசனம் செய்தால் அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஆக ஒரே கல்லுல 2 மாங்கான்னு தானே நம்ம படிச்சிருக்கோம், ஒரே கல்லுல 2 மாங்கான்னு தானே நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரே கல்லுல
4 மாங்காய் கிடைக்கணும், நமக்கு கிடைக்கணும், நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆடி மாசத்தில் நாம சிவனை வழிபட்டாலும் சிவன், பார்வதி, கணபதி, முருகன் 4 பேருடைய அருள் கிடைக்கும். பார்வதி தேவி அம்பிகையானவள், சக்தி, பராசக்தி, அவளை வணங்கினாலும் சிவன், பார்வதி தேவி, கணபதி, பிள்ளையாரப்பா, முருகப்பெருமான் அப்படின்னு 4 பேருடைய அருளும் நமக்கு கிடைச்சிடும். அதே போல பிள்ளையாரை வணங்கினாலும் மற்ற 3 பேரும் நமக்கு சேர்த்து அருளாசி வழங்குவார்கள். முருகப்பெருமானை வணங்கினாலும் மற்ற 3 பேரும் சேர்ந்து அருளாசி வழங்குவார்கள். ஏன்னா ஆடி மாதம் என்பது ஒரு அம்மனுக்கு உகந்த மாதம், ஒரு தாய்மைக்கு உகந்த மாதம், ஒரு அம்மாவுக்கு உகந்த மாதம். அம்மாவுக்கு உகந்த மாதம். ஒரு வீட்டினுடைய குடும்ப தலைவி நல்லா இருந்தாதான் 3 வேளை சாப்பாடு நமக்கு கிடைக்கும். ஒரு குடும்ப தலைவிக்கு உடம்பு சரியில்லை, சின்ன காய்ச்சல்னா கூட நம்ம ஹோட்டலில் போய் தான் சாப்பிடணும். ஒரு வீட்டில் குடும்ப தலைவி உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டான்னா வீடு கூட்டுறதுக்கு கூட ஆள் இருக்கு, விளக்கேற்றத்துக்கு கூட ஆள் இருக்கு. அதனால தான் ஆடி மாதம் குடும்ப மாதம், குடும்பம் செழிப்பதற்கான மாதம், குடும்பம் சீரும் சிறப்புமாக செம்மையாக இருப்பதற்கு. வாழையடி வாழைன்னு சொல்றோமே, அப்படி வாழையடி வாழையாக ஒரு குடும்பம் செழித்து தழைத்து ஓங்கி உயர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய வழிபாடுகள்ல இந்த ஆடி மாத வழிபாடும் சந்ததியை பெருக்கி தருகிற முக்கியமானது ஒரு வழிபாடா இருக்குன்னு ஆச்சாரிய பெருமக்கள் தெரிவிக்கிறார். என்கிட்ட நான் பேசுறவங்கள்ட்ட முக்கியமா நான் சொல்ற விஷயமும் ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஜனவரி மாசம் பேசிட்டு இருக்கிறவங்கள்ட்ட கூட பேசினவங்கள்ட்ட கூட இப்ப நான் போன் பண்ணி சொல்றது, இந்த ஆடி மாசத்தை தயவு செஞ்சு விட்டுறது. இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு பிள்ளையாருக்கு வழிபாடு செய்யணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கல்ல, பிள்ளையாருக்கு 7 தேங்காய் கட்டி கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வேண்டிக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அந்த வேண்டுதலை இப்ப செஞ்சு. முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் தாத்தணும்னு நினைச்சீங்கல்ல, அதை இப்ப செஞ்சு. இதை இந்த ஆடி மாசத்துல குடும்பத்தை உன்னதமான முறையில வளர்த்து கொடுக்கிற, அமைதியை குடும்பத்தில் தரக்கூடிய, ஆனந்தத்தை தரக்கூடிய இந்த மாதத்தை நாம அந்த சிவ குடும்பத்தை வணங்கி செம்மையாக வாழ்வோம். தென்னாடுடைய சிவனை, உலகாளுகின்ற பராசக்தியை, கணங்களுக்கு அதிபதியாக திகழ்கிற விநாயக பெருமானை, அழகன் என்ற சொல்லுக்கு தகுந்தது போல இருக்கிற பேரழகனான முருகப்பெருமானை நாம வணங்கினால் இந்த ஆடி மாதத்துல எப்ப தோணுதோ அப்ப வணங்குங்க. இன்னைக்கு சிவனை வணங்குங்க, நாளைக்கு பார்வதி தேவியை வணங்குங்க, அதுக்கப்புறம் முருகப்பெருமானை வணங்குங்க, ஒரு நாள் பிள்ளையாரப்பாட்டை போய் குட்டு போட்டுக்கிட்டு 9 தடவை தோப்புக்கரணம் போட்டுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு பலம் தரும். உங்க குடும்பத்துல அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை, அக்காவுக்கும் தம்பிக்கும் சண்டை, அம்மாவை பெத்தவளை பொண்ணு பார்க்க மாட்டேங்கிறா, பொண்ணை பத்தியே கொள்முற்றா, புரளி பேசுறா, இப்படின்னு இருக்கிற விஷயங்கள்ல இருந்து உங்களை வேறு ஒரு வாழ்க்கைக்கு, யாரெல்லாம் உங்களுக்கு சொந்தக்காரன், யாரெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், யாரெல்லாம் நீங்க நாசமா போகணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியப்படுத்தி நமக்கு ஒரு புதிய பாதையை தருகிற மாதம் தான் ஆடி மாதம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, இந்த 6 மாதங்கள் இருக்குல்ல, காடாறு மாதம் நாடாறு மாதம்ங்கிற மாதிரி தை மாசத்திலிருந்து ஆடி மாசமும், ஆடி மாசத்திலிருந்து தை மாசமுமாக பிரித்து பார்த்தால் இந்த ஆடி மாசம்ங்கிறது ஒரு நடுவாக இருக்கிற, மையமாக இருக்கிற இந்த மாதத்தில் நாம் செய்கிற எந்த ஒரு வழிபாடும், எந்த ஒரு பிரார்த்தனைகளும், எந்த ஒரு தானங்களும் நமக்கு 3 மடங்கு பலன்களை தந்தே தீரும், தந்தே தீருவாள் அந்த பராசக்தி. இது சத்தியம், இது நிச்சயம். வணக்கம் நண்பர்களே, என் அன்பு சொந்தங்களே.